நானும் எத்தனையோ கொலகார பசங்களை பார்த்திருக்கிறேன். இவனை போல கொலகாரன் இந்த உலகத்திலே கிடையாது. ஏண்டா கிடையாது? ஏன் கிடையாது? பஞ்சமா பாதகங்களுக்கெல்லாம் படைத்தலைவன் நீ இருக்கிறாயே, இன்னும் உன்னை விடா ஒரு கொலைகாரன் இந்த உலகத்தில் தோன்ற வேண்டும். மீனாட்சி, அடைக்காத வீட்டுக்கு வந்ததும் இல்லாம அனாவசியமா கூச்சல போடுற நீ. ஏன் முத்தையனை கட்டி வைத்திருக்கிறாய்? அவன் என்ன தீங்கு செய்தான் உனக்கு? என்ன செய்தானா? என்ன கொல்ல வந்தா பிடிச்சு காட்டு போட்டேன். முத்தையா, போகாதே. உண்மைதானா இது? இல்லையம்மா. ஏண்டா போய் சொல்ற? நான் கலங்கி போயிடும். போய் சொல்வதற்கே நாக்கு அழுகிவிடும் என்றிருந்தால் நீ இதுவரை செய்திருக்கும் அக்கிரமங்களுக்கு உன் உடம்பெல்லாம் கூனி குறுகி குஷ்டம் பிடித்து நாற்றம் எடுக்கும் நடைப்பிடமாக அல்லவா நீ ஆகி இருக்க வேண்டும். சதிவரி படைத்தவனே, ஏன் உனக்கு இன்னும் இந்த சண்டாள புத்தி? என் குடும்பத்தின் கோபுரமாக இருந்த என் கணவரை கொன்று விட்டாய். இனி மீதம் இருக்கும் ஒரே மகனையும் ஏண்டா இப்படி கொடுமைப்படுத்துகிறாய்? பேராசை பிடித்தவனே, கொலைகாரன் என்ற பட்டம் போதாது என்று கொடிகட்டி ஆளவா இத்தனையும் செய்கிறாய்? நீ 1000 அபாண்டங்களை சொல்லு, யாரும் நம்ப மாட்டாங்க. இவன் கொலையாளிதான். அவன் கொலைகாரன், நீ யோக்கியன். எல்லோரும் கேளுங்கள். வினாடிக்கு வினாடி வேதனையை விரட்டி எங்கள் குடும்ப அமைதியையே குலைத்துக் கொண்டிருக்கும் இவன் யோக்கியன். அத்தனை கொடுமைகளையும் பொறுத்துக் கொண்டு ஆமை போல் அடங்கி இருந்து வந்த என் மகன் கொலைகாரன். பச்சை குழந்தையின் கழுத்தை நெரிப்பது போல் பச்சை பயிர்களை நாசமாக்கி இன்னும் சோற்றிலே மண்ணை வாரி போட்ட இவன் யோக்கியன். தம்பினை தன்னை சுடும் என்று கண்ணியம் தவறாமல் தன்மௌனமாக வாழ்ந்து வரும் என் மகன் கொலைகாரன். கூட பிறந்தவள் கொண்ட மணவாளனை நாடறிய மாட்டை விட்டு கொன்றழித்த இவன் யோக்கியன். பெற்ற தகப்பன் பிணத்தை பார்த்த பின்னும் பற்றிக் கொண்டிருக்கும் பகைவ நெருப்பை கண்ணீர் விட்டு அணைத்துக் கொண்டிருக்கும் என் மகன் கொலைகாரன். வாயை பிளந்து கொண்டு வட்டமிடும் வல்லூர் யோக்கியமானது. ஆனால் அதன் கோர பசிக்கு இரையாகி தவிக்கும் வாரம்பாடி கொலைபாதகமானது. ஏன் அப்படித்தானே? பொறிபறக்க பேசனா செய்த குற்றம் இல்லைன்னு போகாது. கேள், உன் மகன்கிட்ட கேளு, ஏன் இங்க வந்தான்? என் சொல்லை மீறி இவன் எல்லைக்குள் ஏன் வந்தாய் முத்தையா? நீ ஏன் வந்தாய்? நான் வந்து ஏன்டா உளற? உண்மையை சொல்லடா. நான் சொல்றேன் அத்தை. இதுதான் நீ உன் தாய்க்கு செய்யும் கடமையா? அம்மா, என்னை பற்றி தவறா நினைக்காதீங்க. போதும் சமாதானம். காதலிலே கட்டுண்டு கடமையை மறந்தால் உன் அன்னையின் கண்ணீர் வற்றாது என்று படித்து படித்து சொன்னேனே, அதன் பலனாயுது. இதற்குத்தானா ஒரு வீரமைந்தன் இருக்கிறான் என்று இருமாந்திருந்தேன். சிவகாமி, உனக்காவது புத்தி வேண்டாமா? உனக்கு அவன் மீது அன்பிருந்தால் அதற்காக அவனை இந்த முறையிலா சந்திக்க வேண்டும். இப்போது பார், யார் குற்றவாளியாக நிற்கிறது என்று. இப்போது சொல், யாரை கொலைகாரன் என்று உலகம் தோற்றம் போகிறது என்று. முத்தையன் மீது நீ கொண்டுள்ள காதல் அவனை எந்த நிலையில் கொண்டு வந்து விட்டிருக்கிறது என்பதை இப்பொழுதாவது உணர்கிறாயா சிவகாமி? இப்பொழுதாவது உணர்கிறாயா? மீனாட்சி, அநியாயமான பழிய சுமத்தி என் குடும்பத்தினுடைய கௌரவத்தை கெடுக்காதே. குடும்ப கௌரவம்? அப்படியும் ஒரு கௌரவம் உனக்கு இருக்கிறதா? மீனாட்சி, பாதகா, வீணா என் கோபத்தை கிளப்பாதே. துரோகி, புகழ்ந்து கொண்டிருக்கும் மனவேதனை பொங்கி எழச் செய்யாதே. அத்தை, நான் செய்த தவறுக்கு நீங்களே சண்டை போட்டுக் கொள்ள வேண்டும். நான் தான் அவரை இங்கு வரத்தொன்னேன். சிவகாமி, பேசுவது யோசித்து பேசு. சும்மா இருங்களத்தான். இன்று இல்லாவிட்டாலும் உண்மை ஒரு நாள் வெளியாகத்தானே வேண்டும். அது இந்த ஆபத்து வேலைக்கு உதவியாக இருக்கட்டுமே. அப்பா, இதோ அவருக்கு நான் எழுதிய கடிதம். சிவகாமி, அப்பா, என்னை கொல்லுங்கள், ஆனால் அவரை மட்டும் ஒன்று செய்யாதீர்கள். என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. இனிமே இந்த ஊருக்குள்ள நான் தலை காட்டவே முடியாது. பெற்ற தகப்பனுக்கு கேவலத்தை உண்டு செய்த மோசக்காரி. உன்னை என்ன செய்யறேன்னு பார்ப்பாங்க. அம்மா, என்னை அம்மாவென்று அழைக்காதே. தாயின் சபதத்தை நிறைவேற்ற விரும்பாத உன் இதயத்திலிருந்து அந்த வார்த்தை வர வேண்டாம். அம்மா, அம்மா, இதுதானா என் வாழ்வு? அம்மா, 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 முத்தையா, முத்தையா, அம்மா, என்ன மன்னிச்சிருக்கம்மா. என்ன
சங்கிலி ஒண்ணு இருக்கு. மாட்டு சங்கிலியா இல்ல? அந்த பழைய புத்தி இன்னும் போகலையே. இது மாங்கலியா மனுஷால சங்கிலியா? என்னது? தானே மாத்த தெரியும். மாத்தாவது ஏமாத்தாவது மாத்தா இப்ப புரிஞ்சு போகும். முருகையா, புரியுது புரியுது. என்ன பூ சவிக்கிறானுங்களா? அடடே வாங்க பூ வாங்க. ஒண்ணும் இல்ல, இப்படியே பார்த்துட்டு. ஆமா, இது உங்களுக்கு ஏது? நம்ம அண்ணன் வேலை இதை விக்கிறதுக்கு கொண்டாந்துருக்காரு. அது எந்த அண்ணன்? இந்த அண்ணன் தான். நீதானா? ஏய், இந்த நகை ஏது உனக்கு? இது என்ன கேள்வி? என் நகைன்னா என் நகை தான். டேய், ஒழுங்கா மரியாதையா சொல்லிடு. நீ மரியாதையா பேசியா? உள்ளதை சொல்லு, கொண்டு விடுவேன். எனக்கு வள்ளி கொடுத்தா. என் மக வள்ளியா கொடுத்தா உனக்கு? கடன் அதிகமா போச்சுன்னு உயிரை விட போது அதை பார்த்துட்டு வள்ளிக்கு என் மேல இருக்கிற ஆசையில என்ன செய்யணும் பாரு. டேய் எசக்கி, என் மக வீட்டுல இருக்கிற போய் கூட்டிட்டு வரா. சரிங்க. ஓடுறா. ஏன்டா டேய், என் மக மேலேயே பழிய போடுற? இல்லைங்க, சத்தியமா எங்க அப்பான உங்க தலையில. ஏண்டா, என் வீட்டிலே திருடனும் இல்லாம என் தலையில கைய வைக்க ஆரம்பிச்சிட்டியா நீ? விசாரிக்காம சொல்றீங்களே. உன்னை கொன்னு விட்டு விசாரிக்கிறேன்டா. இல்ல இல்ல, நான் விசாரிக்க வேண்டிய இடத்துல போய் விசாரிச்சுக்கிறேன். ஐயா, எல்லாரும் கேளுங்க. என் மக தூஞ்சிக்கிட்டு இருக்கும் போது அவ கழுத்துல கிடந்த சங்கிலியை வெடுக்கு எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். என்னன்னு கேட்டா, இவன் என் மகதான் கொடுத்தான்னு சொல்றான். இந்த திருட்டு பயலை என்னையா செய்யறது? எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறீங்க. வள்ளி வள்ளி, என்ன காப்பாத்து. அட சும்மா இரும்மா. அப்பா அப்பா விட்டுடுங்கப்பா. அட பாவி பைய புள்ள, விட்டுறதாவது. இந்த வாரு உன் நகை இவன் தானே அன்னைக்கு ராத்திரி? இல்லப்பா, நான் தான் அவருக்கு கொடுத்தேன். தப்பிச்சடா வேலா. வள்ளி, நீ வரலையா எனக்கு கொள்ளி வச்சு எள்ளும் தண்ணியும் இறைச்சு என் எலும்பை எந்த தண்ணியாவது கரைச்சிருப்பானுங்க. ஆமா, ஏன் வள்ளி, அன்னைக்கு திருட்டு பைய வந்து? ஆமாப்பா, சொன்னா நீங்க அடிப்பீங்கன்னு பயந்து. அட பாவி பைய மகளே, எனக்கே டேக்கா கொடுத்துட்டியா? ஆமா, இவனுக்கு ஏன் கொடுத்த? நான் இவரை தாமா கட்டிக்க போறேன். போ, வீட்டுக்கு போ. நான் உன்னை அங்க வந்து கவனிச்சுக்கிறேன். போ போ. வள்ளி, அப்போ அன்னைக்கே நான் சொன்னேன் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு. இதை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க. அதுக்காக உங்களுக்கு நான் வந்து சரி இருக்கட்டும். டேய் வாடா வாடா வாடா. வேண்டாங்க, தேசாத கொண்டு விடுவேன். நான் செஞ்சது தப்பு தாங்க. இனிமே வள்ளிய கண்ணால கூட பார்க்க மாட்டாங்க. என்ன விட்டுடுங்க. அதுதான் இவர்கிட்ட நடக்காது. கட்டி வைக்க போறேன். கட்டி வைக்கவா? வேண்டாங்க, என்ன விட்டுருங்களேன். விடுறதாவது, உன்ன மாதிரி பொண்ணை கெடுக்கிற பசங்களை சும்மா விட்டு வச்சா ஊரே கெட்டு போகும். அதனால என் மகளை உனக்கே கட்டி வைக்க போறேன். எனக்கா? வள்ளியா? ஆமா. இப்ப நீ சம்மதிக்கிறியா இல்லையா? ஆஹா, நீங்க தான் கண்கண்ட தெய்வம். மாமா, நான் இப்ப இருந்து உங்க மருமகனை என்ன வேணும்னாலும் செய்யலாம். சரி, நீர் போ. நல்ல நாள் பார்த்து தாலியை கட்டி விடுவோம். நான் வர்றேன் மாமா. சரி, போயிட்டு வாங்க. உங்க காகிதத்தை பார்த்த உடனே ஐயர் சாமியை கூப்பிட்டு 4 நட்சத்திரம் பார்த்தாச்சு. கேட்டீங்களோ? அடுத்த 9ஆம் தேதி ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு. அன்னைக்கே இந்த கல்யாணத்தை நடத்திக்கிட்டா ஏனுங்க? ஐயர் சாமி சொல்லிட்டா அதுக்கு அப்பீல் ஏதுங்க? ஏன் பார்வதி? இஷ்டம் போல செய்யுங்க. அம்மாவுக்கு என்ன உடம்புக்கு சரியில்லாம படுத்திருந்தாங்களோ? கொஞ்சம் பரவாயில்ல. போட்டும் போட்டும் போட்டும். வந்து ஒரே ஒரு பையன், அவன் கல்யாணத்தை நல்லா விமரிசையா செய்து போடணுங்கிறதா என் ஆசை. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுதான். அவளுக்கு செலவு பண்ணாம வேற நான் யாருக்கு செலவு பண்ண போறேன்? ஆனா இவ்வளவு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரே ஒரு கவலை, இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய சம்சாரம் சின்னமணி இல்லைன்னு தான். இந்த கல்யாணத்தை உங்க இஷ்ட பிரகாரம் பிரமாதமா நடத்திடுவோம். எப்படி? சந்தோஷம் தானே? மயாண்டி நிஜமா பந்தலிலிருந்து பந்தி வரைக்கும் வேண்டிய ஏற்பாடுகளை செய்து போடும். சரிதாங்க. வரக்கூடியவங்க என்னென்ன கேட்டாலும் அப்படியே வாங்கி கொடுத்து போடும். குட்டருங்க அங்க வந்த உடனே அது இல்ல இது இல்லன்னு சொல்லப்படாது. சொல்லவே மாட்டேன். குறிச்சு விடுவான் குறிச்சு. ஏன்னா எனக்கு இருக்கக்கூடிய பொண்ணு ஒன்னே ஒண்ணு. ஆமாங்க, அதுக்கு சொல்றேன். சரி போ. உத்தரவுங்க. ஏனுங்க? சரிதாங்க. நாங்க என்னங்க
உங்களை தானே தேடிட்டு வரேன். என்ன? நம்ம சிவகாமி அம்மா கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் நடக்குது. அப்படியா? நிஜமாவா? ஆஹா, சிவகாமிக்கு கல்யாணம்னா அடுத்தபடியா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் தான். வள்ளி, இந்தாங்க பூராவும் சொல்றதுக்குள்ள கடந்து குதிக்கிறீங்களே. போதும் போதும், இவ்வளவு போதும். இதுக்கு மேல சொன்னா இருதயம் சந்தோஷம் தாங்க முடியாம படார்னு வெடிச்சிடும். நான் சொல்றதுதான் கேளுங்களேன். சிவகாமி அம்மாவுக்கு உங்க அண்ணன் மாப்பிள்ளை இல்ல. என்ன சொன்ன? சிவகாமி அம்மாவுக்கு எங்க அண்ணன் மாப்பிள்ளை இல்லையா? ஆமா, எஜமா வேற இடத்துல மாப்பிள்ளை பாத்துருக்கிறார். அப்போ நம்ம காதலும் போயிடுமா? வள்ளி, இந்த கல்யாணத்தை எப்படி நடக்க விடக்கூடாது. இப்பவே நீங்க உங்க அண்ணா கிட்ட சொல்லி இதுக்கு ஏதாவது வழி செய்ய சொல்லுங்க. போங்க. போறேன். அண்ணா, அண்ணா, கொண்டாங்க இப்படி, குடுங்க இப்படி. ஏன் வேற இப்படி பதற? என்ன சமாச்சாரம்? வீடு போனா போகட்டும், நிலம் போனா போகட்டும், பணம் காசு நகட்டு போனா போகட்டும். ஆனா மானம் போனா கொண்டாங்க இப்படி. ஏலா, நான் சொல்றத கேளு. விஷயம் என்ன விவரமா சொல்ல. விவரமா? தாங்க முடியலையே. ஐயோ, ஒருத்தன் காதலிய இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா அப்போ உனக்கு காதல தோல்வியா? தோல்வியா? எனக்கா? சிவகாமிக்கும் வேற ஒருத்தனுக்கும் கல்யாணம். என்னது? காதல்ல தோல்வியா? ஏய், விளையாடுறியா? உண்மை சொல்லு. கோபம் வருதா? இப்ப எப்படி இருக்கு? விபரமா சொல்றேன் கேள். சிவகாமிக்கும் வேற ஒருத்தனுக்கும் கல்யாணம் செய்து கொடுக்கறதாக பண்ணையார் நிச்சயம் செய்திருக்காரு. என்னது? அப்படியா சமாச்சாரம்? வேலா, அந்த பண்ணையார பழி வாங்கறதுக்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம். ஆனா இது அம்மாவுக்கு தெரியக்கூடாது. சிவகாமிக்கு கல்யாணம் என்பதை கேள்விப்பட்டதும் தான் என் மனம் ஜில்லுன்னு குளிருது. எனக்கு என்னமோ இப்ப கொஞ்சம் நிம்மதி கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இது பாதி நிம்மதிதான். ஏன் அப்படி சொல்ற? சிவகாமிக்கு கல்யாணம் என்றால் முத்தையன் பேசாமல் இருந்து விடுவானா? ஏன் என்ன செஞ்சிருவான் அந்த சின்ன பையன்? குறைந்தபட்சம் கல்யாணத்தில் குழப்பமாவது செய்வான். பெரிய மனிதர்கள் இருக்கும் சுபவேளையில் அப்படிப்பட்ட அசம்பாவிதம் நடந்தால் ஊர் சிரிக்காதா? அப்புறம் உங்களுக்கு தான் என்ன மதிப்பு இருக்கும்? திருமண பந்தல் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டால் என் மானமே போயிடும். ஏன் அதுக்கு இப்படி செய்துட்டா என்ன? எப்படி? கல்யாணத்துக்கு முன்னாலே அவனை தீர்த்து கட்டிட்டா? நல்ல யோஜனைதான். ஆனால் விஷயம் வெளியில் தெரிந்து விட்டா? ஆமா, ஏதாவது குழப்பம் ஏற்படும், கட்டாயம் ஏற்படும். எனக்கு ஒரு யோஜனை தோன்றுகிறது. என்னது? கல்யாணத்திற்கு முதல் நாளே முத்தையனை பிடித்து யார் கண்ணிலேயும் படாமல் இங்கு கொண்டு வந்து அடைத்து விட்டா? அடைச்சு அந்த அத்தனை இங்கிருந்து அசை விடாதபடிக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன். வெற்றிகரமாக திருமணம் முடியட்டும், அப்புறம் விரட்டி விடுவோம். அப்படியா? ஆம், வேறு எங்கிருந்தாலும் அவனால் ஆபத்துதான். அப்போ மாயாண்டியிடம் இன்னைக்கே சொல்லி அவனை கொண்டு வரபடி ஏற்பாடு பண்றேன். சீக்கிரமாக செய்யுங்கள். பேசா, நீ பார். அம்மா, இரண்டாவது வெற்றி. ஆமாம், பாத்துக்கோ. எத்தனையோ தடவை நீ ஏமாந்திருக்கிற, இனிமே ஏமாறப்படாது, தெரியுமா? ஏமாற மாட்டேனுங்க. ஜாக்கிரதை. போ.